வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன்னு பொண்ணு. இப்போ எங்கே பாரு அந்த வைரஸ் பரவிண்டே வருதுன்னு சொல்கிறா சைனாவில். அது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அது இந்தியாவுக்கும் வரலாம். இதுக்காக நிறைய டாக்டர்ஸ் நிறைய ப்ரிகாஷன்ஸும் எடுத்துட்டுருக்கா. அதுக்கு மெயினாக ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆனால் இதுக்கு மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை டெவலப் பண்ணிக்கணும்னு. அதுக்கு ஃபஸ்ட்டாக சொன்னது இன்றைக்கி நான் பேப்பரில் படித்தது என்னென்னா, நிறைய சாலட்ஸு ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு. அதனால நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கிறது ஒரு ஹெல்த்தியான பட் வெரி வெரி டேஸ்டியான ஒரு சாலட் ஒன்று காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு இந்த சீசனில் ரொம்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய வெஜிடபிள் ஒன்று ரேடிஷு, முள்ளங்கி எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது. அதே மாதிரி கேரட்டு, இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அச்சார், அதாவது ஒரு பிக்கிள் மாதிரி ஊறுகாய் மாதிரி பண்ணுறதுக்கு நான் காமிக்கிறேன். யூ கேனாட் கால் இட் ரியலி ஊறுகான்னு சொல்ல முடியாது. அது ஒரு சாலட் மாதிரி தான் இருக்குது. பட் இட் இஸ் வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஹெல்தி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது ஸ்வீட் கார்னையும் வெஜிடபிளையும் வச்சு பண்ணுறது தான். இங்கே ஸ்வீட் கார்ன் எல்லாம் உரித்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா கலர் கேப்சிகம், கேரட்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டுருக்கேன். முதல்ல நம்ம இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன் போட்டுருக்கேன். அது கொஞ்சமாக போட்டால் போகிறேன். இது பெப்பர் பவுடர், உப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம், அது ஒரு மூடி போகும் அதுக்கெல்லாம். ஏன்னா அது பெருசாக இருக்குது, அதுலேயே நிறைய சாறு வரும். இது ரொம்ப ஈஸி தான். எல்லா வெஜிடபிளையும் போட வேண்டியது தான். நல்லா கலக்கிட்டு நம்ம அந்த உப்பு அப்புறம் பெப்பர் பவுடர் இது போட்டுட்டு மேலே கேரட்டையும் போட்டு நல்லா கலக்கிக்கணும். அப்புறம் நிறைய கொத்தமல்லியும் போட்டுக்கணும். அப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு நம்ம அதை சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் சொல்ல மறந்துட்டேன், 2 பச்சை மிளகாயும் நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். இங்கே அதுக்காக நான் ரேடிஷ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் கேரட்ஸும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது நல்லா அலம்பிட்டேன், நான் வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இருக்கிற தோலை நம்ம எடுத்துடலாம். சீவி கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு எலுமிச்சம்பழமும் புழியணும், அதுவும் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணினதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் போடணும்னு நான் காமிக்கிறேன். முதல்ல நம்ம இந்த தோலை செத்தி எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேல் தோலெல்லாம் நான் சீவி எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம புழிஞ்சிக்கலாம். நான் அது மாதிரி கட் பண்ணும்போது பக்கத்துலேயே ஒரு பிளாஸ்டிக் வருது மாதிரி வச்சுப்பேன். அதில் இந்த தோல் இதெல்லாம் சீட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டா நம்மளுக்கு அப்படியே இந்த கவரோடையே வெளியில் டஸ்ட்பினில் போட்டுடலாம். அப்புறமா நம்ம எல்லா ஃபுல்லாக ஆனப்புறம் அந்த டஸ்ட்பின் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்குது. இந்த டஸ்ட்பின் போடுற இடம் அங்கே கொண்டு போய் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் இதில் போடுறதுக்கு கொஞ்சமாக கடுகு பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன், மஞ்சள் பொடி, அப்புறம் அந்த பிங்க் சால்ட்டு, கொஞ்சம் ஒயிட் சால்ட்டு நான் போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிடலாம். அதுக்கு புழிஞ்சிட்டு ஒரு எண்ணெய் விட்டுக்க போகிறேன். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் இது கூட சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், இதாக எடுத்து நான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன் சின்ன சின்னதாக. இப்போ இந்த ரேடிஷையும் கேரட்டையும் நான் கட் பண்ணிட்டேன். இது இங்கே 1.5 எலுமிச்சம்பழம் புழிஞ்சேன். இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் இதில் போட்டு கலந்துடலாம். அப்புறம் உப்பும் போட்டுடலாம். அப்புறம் இந்த கடுகு பொடி போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குங்க, அதையும் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாயும் போட போகிறேன். நான் இந்த மஞ்சள் பொடி தான் யூஸ்வலாக போடுவேன். ஆனால் எனக்கு என்னமோ இன்றைக்கி தோணித்து இந்த மஞ்சளையும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா சாலடுக்கு காத்தால சூப்புக்கெல்லாம் நான் போடுறதுக்காக அந்த மஞ்சளையே கொஞ்சம் சீவி போட்டுடலாம். இந்த சீஸ் நம்ம சீவி போடுறோம் இல்லையா, அந்த கிரேட்டர்லேயே சின்ன கிரேட்டர்லேயும் தோணித்து பக்கத்தில் இஞ்சி வச்சுருக்கேன். இந்த மஞ்சளையும் இஞ்சியும் நான் நல்லா அலம்பி தான் வச்சுருக்கேன். அலம்பி டவலில் போட்டு உணர்த்தி வச்சுருக்கேன். இதையும் கிரேட் பண்ணி போட்டுட்டு இந்த பச்சை மிளகாவில் இவ்வளோ பச்சை மிளகா வேண்டாம், இது கொஞ்சம் காரமாக இருக்குது. ஒரு 3 பச்சை மிளகா போதும். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டுட்டு
கொஞ்சமாக பெருங்காயத்தையும் போட்டு கலந்து வச்சுடலாம். அப்புறம் ஒரே ஒரு சொட்டு நல்லெண்ணெய், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறேன். கலந்துட்டாக்கா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை சாப்பிடலாம். நான் வந்து இப்போ ஒவ்வொன்றா போட்டுடுறேன். நான் இப்போ இந்த மஞ்சளையும் இஞ்சியையும் நல்லா கிரேட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டேன். இனிமேல் பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழ ஜூஸு, அப்புறம் வந்து உப்பு, இந்த கடுகு பொடி இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு, எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அது ஊறணும். நான் இப்போ அதை வந்து ஜாடியில் போட்டு வச்சிடுறேன். நான் ஒரு குட்டி பரணியில் இதை போட்டுட்டேன். இன்னும் ஒரு பரணிக்கு கூட இது வரும். இது உங்கள் மிச்சத்தை வச்சுருக்கேன். இதை நான் அப்புறமா போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்டு நம்மளையும் நம்ம குழந்தைகளையும் ஃபேமிலியையும் நல்லா பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு கடமை நம்மளுக்கு இருக்குது. அதை நம்ம சரி வர நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம செய்வோம். அப்புறம் பகவான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹோப் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ், ப்ளீஸ் subscribe to my channel, like and share. I will meet you in my next video. Thank you friends and good evening.